ரஞ்சித் அவன் பக்கத்தில் நில்லாம் உனக்கு என்ன வர வேண்டும் இந்த கடைசி நேரத்தில் ஆச்சரியம் எடுத்த வாழத்தான் நான் திறம் பார்த்திருக்கின்றேன். சுவாமி அருங்கால் கிராமத்தில் வாசவர்கள் அருமை பெரியார் உயர்த்திருவாளர் என் தந்தை போல் விளங்கக்கூடிய நான் நோயாளியாக இருந்து சிவன்பாத வளர்ந்திருக்கிறேன். நல்லவருக்கு சம்பதை அடையலாமா? சொல்லக்கூடிய அவன் 4ஆம் பதி முச்சமாட்சி அடைய வேண்டும். அப்படியே தலைவியே சாவாக சாமீப சாரீப சாயிச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி இப்படி எனக்கு முத்து கிடையாதா? உனக்கு கிடையாது. ஏன் ஏன் போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதான பல இந்த பிறவில நீ செய்யவில்லை. ஒருவர் ஓடோடி வந்து ஐயா பசி எடுக்கிறது என்று சொன்னால் எப்ப நம்ம கட்டுவார்? இதோ பாருங்கள், இதோ தெரிகிறது அந்த ராஜ மாளிகையில சந்திரம் தெரிகிறது. சாமி பாருங்கள் சாமி, இந்த ஆள் காட்டுகிறேன் காட்டினாலும் கட்டவர்கள் வளைந்து உன்னை பார்க்கிறது வர்த்தனையா? ஆள் காட்டுகிறேன் பார்த்து நடக்கிறது பாருங்கள் சாமி. இன்னொரு விரவு இருக்கிறது உனக்கு. திருச்செங்காட்டான் முடிய ஆமாச்சர் குலத்தில் 63 நாயன்மார் 64 சிறுதொன் நாயன்மாராக பிறக்க வேண்டும். உன் மனைவி வெண்டாட்டனங்கையாக பிறக்க வேண்டும். உன் மகன் சீரனாக பிறந்து அன்னக்கொடி நாட்டிலே ஏற்றி அரிதேசை வருதேசிக்கல் அன்னதானப்படை செய்தால் சாலோக சாமீப சாரூப சாய்த்தலைகிறது. இப்படி எனக்கு முத்து போட்டு கிடையாது. ஆனால் உறவிட அநேகம் உண்டு உனக்கு. என்ன தம்பி மகன்கள் இருக்கிறார்கள், தாய் மாம் நான் இருக்கிறேன். கவலைப்படாது சுவாமி. 6 சத்துருக்களாக என்ன நீ திருக வந்தித்து விட்டீர்கள். 6 சத்துருக்களாக வந்ததே அந்த போகட்டும். இறந்து போன துரியனுடைய சேனா சைன்யத்தெல்லாம் எழுப்பி கொடுப்பீர்களான்னு கேட்பேன். கொடுப்பீர்களா? கர்ணா, கேட்கக்கூடிய வரம் தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். கேட்கக்கூடிய வரமே தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்கு. அதர்ம வழியில் நீயும் அதர்மக்காரோட சேர்ந்தாய், அதர்மத்தோடு நீ சேர்ந்தாய். அதனால் வேண்டாம் வேண்டாம் சுவாமி. துரியோதன கொடுமை செய்த பல பாண்டவனை என் தம்பிமார்களை வஞ்சித்தார். சுவாமி உன் தம்பிமார்களை வஞ்சிக்கவே மாட்டேன். கடைசி முறையாக உன் பாதாரம் வணங்கி கேட்கிறேன் சுவாமி. என்னை வஞ்சித்ததை போல் என் தம்பிமார்கள் பாண்டவரை வஞ்சிக்காத சுவாமி. வஞ்சிக்க மாட்டேன் சுவாமி. இந்த தீபத்தின் வழியாக அமர்த்தி கோவிந்தா முதலியார் என்று சொல்லக்கூடிய அன்புள்ள படைத்தவர் அவரை நல்லபடியாக தெய்வமாகிவிட்டார். தெய்வமாக்கி அவர் கிரகத்துக்கு சென்று தீபத்தின் முறையாக குழந்தைகள், மருமகள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள் அனைத்தும் நல்ல முறையோடு காத்தவர்கள். அப்படியாக என்னை பார்த்தால் ஆவி